ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேள். உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு மிகப்பெரிய திட்டம் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இத்தனை திட்டம் என்று சொல்வதை விட சூழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். உனக்கும், அதாவது உன்னுடைய குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க அங்கு சூழ்ச்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உனக்கு தெரியாமல் இந்த திட்டத்தை தீட்டுவது யார்? இதிலிருந்து எப்படி நீ உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உண்மையானவை என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நான் ஒரு பொழுதும் என் குழந்தையினுடைய மனதில் காயங்களை உருவாக்கியது கிடையாது. ஒரு பொழுதும் என் பிள்ளைகளை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது. தெய்வம் ஒரு பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்ததும் கிடையாது. ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே தன்னை பற்றி எந்த கவலையுமே படாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகின்றார்கள். எப்படி தெரியுமா? நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக கவலைப்படுகின்றார்கள். எங்கே இவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்று கவலைப்படுகின்றார்கள். இவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதனாலேயே அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பது ஒன்றும் இவர்களுக்கு பெரிய காரியமாக இல்லை. என் தங்க குழந்தையே, சர்வ சாதாரணமாக ஒருவர் வாழ்க்கையை அழிக்கவும் ஒருவருக்கு கெடுதல் செய்யவும் துணிந்து விடுகின்றார்கள். பின்விளைவுகளை பற்றி எல்லாம் இவர்கள் சிறிதும் சிந்திப்பது கிடையாது. பின்விளைவுகள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி இவர்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள், அப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தந்தவர்கள் இப்பொழுது நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால் இவர்கள் அவ்வளவு எளிதில் ஓய்ந்து விடமாட்டார்கள் என்பதனை உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன். இவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனாலும் உன் கண்ணீர் மட்டும்தான் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மிகுந்த உறுதியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதை செய்யவும் துணிவதும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம் நினைத்தது போல இவர்கள் வாழ்க்கையில் இதனை செய்து முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இவர் எங்கிருக்கின்றார்? இது ஆணா பெண்ணா? யாருக்கும் இடையில் சண்டைகள் பிரச்சனைகளை மூட்டிவிட முயற்சி செய்கின்றார்கள் என்பதனை இன்று இந்த அம்மா சொல்வதை நீ கேள். நீ தெளிவடைந்து கொள். அதன் பிறகு உன்னுடைய முடிவினை நீயாகவே எடுத்துக்கொள். பொதுவாகவே குடும்பங்களுக்குள் ஒரு சிறு மனக்கசப்புகள் இருக்கும். ஒரு சிலர் ஒரு குடும்பத்தை பார்த்து இன்னொருவர் பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள், இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த பொறாமை எண்ணத்தினால் நாளுக்கு நாள் சின்ன பொறாமை வஞ்சகமாக மாறிவிடுகின்றது. இந்த வஞ்சகம் அவர்களை சூழ்ச்சிகளை செய்யவும் முன்னிறுத்தி வைக்கின்றது. இப்படி ஒவ்வொரு எண்ணங்களும் அவர்களை அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் ஒரு கெடுதலை செய்வதற்கு அழைத்து வந்து விடுகின்றது. இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள் மட்டும்தான் தொடர்ந்து வந்து கொண்டே நிற்கின்றது. இனிமேல் இதை எப்படி கடந்து வர வேண்டும், இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்கனவே 1000 பிரச்சனைகள் உன்னை சுற்றி வளைத்து உன் வாழ்க்கையை வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். நீ இதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று யோசித்தால் கூட அங்கிருந்து ஏதாவது ஒரு மூலையிலிருந்து பிரச்சனைகள் உனக்கே தெரியாமல் ஆரம்பித்து விடுகின்றது. அதை எப்படி முடித்து வைக்க முடியும்? அதனால் என் குழந்தை, எப்படியேனும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ
எடுக்கின்ற உன்னுடைய முயற்சிக்கு தான் உன் அம்மா என்னிடத்தில் நான் பதிலோடு வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள், பல சம்பவங்கள் முன்பெல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. பல விஷயங்கள் இப்பொழுதெல்லாம் எதுவுமே உனக்கு சரியாக நடப்பது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதில் ஆயிரம் தடங்கல்கள். எதை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் எந்த வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுவதில்லை என்று நீயே இங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற குடும்பம் உன்னுடைய இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்காக அதிக அளவில் கை கொடுத்து உதவியர்கள் கஷ்டப்படும் பொழுது உடன் நின்று உன்னை தூக்கி விட்டவர்கள், உனக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று மனதார தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்தவர்கள், இப்பேற்பட்டவர்களா உன்னோடு சண்டையிடப் போகின்றார்கள்? இப்பேற்பட்டவர்களுக்கும் உனக்குமா மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்பட போகின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, ஆமாம், உனக்கு அதிகமான உதவிகளை செய்தவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்களும் உன்னுடைய துன்பத்திலும் துயரத்திலும் பங்கெடுத்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர்களும் தான் இது போன்ற காரியத்தை செய்ய போகின்றார்கள் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் இவர்கள் உன்னோடு பிரச்சனைக்கு வருவதற்கு அவர்கள் காரணமல்ல, இடையிலிருந்து ஒருவர் போடுகின்ற திட்டம் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பெண் வேறு எங்கும் இல்லை, உன் இல்லத்திற்கு வலதுபுறமாக இருக்கின்ற இல்லத்தில் இவள் இருந்து கொண்டிருக்கின்றாள் என் தங்க குழந்தையே. இவளின் உயரம் சற்று குறைவுதான், ஆனால் எப்பொழுதுமே அவளின் பார்வை உன் குடும்பத்தை நோக்கியே இருந்து கொண்டிருக்கும். ஒரு விஷயம் நீ புதிதாக வாங்கி இருக்கின்ற என்றவுடன் அவள் கண் போகின்ற போக்கை நீ கவனித்திருக்கின்றாயா? ஒரு முறையாவது என்னவென்று நீ பார்த்திருந்தாயானால் நிச்சயமாக இன்று நீ நடத்துகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இவள்தான் காரணம் என்று நீ என்றோ தெரிந்திருப்பாய். இவளின் எண்ணங்கள் முழுவதுமே உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நம்மை சுற்றி நடந்து விடக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த பெண் இது போன்ற வேலையை இவள் செய்து கொண்டிருக்கின்றாள், செய்தும் இருக்கிறாள். இவள் எண்ணம் என்ன தெரியுமா? இந்த இரண்டு குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கின்றது. எதற்குமே இவர்களுக்குள் பிரச்சனை வருவதே இல்லை. எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து பழகுகின்றார்கள். என்ன நடந்தாலும் அதில் இவர்கள் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று பார்க்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் இவர் சமமான மனப்பான்மையோடு இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்கள் கைகளில் இதனை ஒப்படைக்க கூடாது என்று இவர்கள் கைகளில் இதனை ஒப்படைத்தோமேயானால் மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பதையே தன்னுடைய ஒரே நோக்கமாக வைத்து கொண்டிருப்பார்கள். எதனால் அம்மா சொல்கின்றேன் தெரியுமா? இந்த பெண்ணினுடைய பார்வையும் இந்த பெண் பேசுகின்ற வார்த்தைகளும் எப்பொழுதுமே சரியற்றது. எப்பொழுதுமே அது சரியாக இருக்காது. அடுத்தவர்கள் குடும்பத்தில் எப்பொழுது கெடுதல் நடக்கும் அதை பார்த்து ரசிக்கலாம் என்று விழுந்து விழுந்து பார்க்கின்ற ஒருவர் தான் இந்த ஒரு பெண். அவர் என் குழந்தையே, அம்மா நான் சொல்வதை இப்பொழுது நீ கவனமாக கவனி. உனக்கு எந்த குடும்பம் மிகப்பெரிய உதவியாக இருந்ததோ அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றி நீ சொல்லாத விஷயத்தையும் அவர்களை பற்றி நீ சொன்ன கருத்துக்களையும் தவறுதலாக திரித்து உன்னை பற்றி அங்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் அவர்கள் கொட்டி தீர்க்கும்படி இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. அப்படி அத்தனை கவலைகளையும் கொட்டி தீர்க்கும் பொழுது இடையில் இருக்கின்ற இவர்கள் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதையே தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது நீ அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கின்றாயா, அவர்களுக்காக எந்த ஒரு நன்மையாவது செய்திருக்கின்றாயா என்று சொல்லி அந்த நேரம் இந்த ஒரு பெண் இந்த வாழ்க்கையானது உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் போய்விடும் அல்லவா என் தங்க குழந்தையே. உன்னுடைய பிரச்சனைகளையும் சரி,
உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அள்ளி கொடுக்கின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களினுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் சரியாக தெரிந்து வைத்திருப்பவர் இடையில் இருக்கின்ற இந்த பெண் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சொல்லி குடும்பத்தை பிரிப்பது மட்டுமே தன்னுடைய வேலையாக கொண்டிருக்கின்ற இந்த ஒரு பெண் ஒரு பொழுதும் தப்பித்து வரமாட்டாள். இனி ஒரு பொழுதும் இந்த அம்மாவினுடைய கைகளிலிருந்து இவளுக்கு தண்டனை கிடைக்காமல் போய்விடாது. எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த உன் அம்மா நான் இன்று சொல்லப் போகின்ற இந்த விஷயம்தான் இனி இந்த வாழ்க்கையில் நீ மீண்டும் மீண்டும் எப்பொழுதுமே எதிர்பார்த்தது உனக்கு நடக்காமல் போய்விட்ட விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் தாண்டி என் பிள்ளை நீ இனிமேல் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தாயானவளின் மூலமாக நிச்சயமாக தண்டனை கிடைக்கத்தான் போகின்றது. என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று இந்த அம்மா ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை 2 தெய்வங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை நீ கவனமாக வணங்கி கொண்டிருக்கின்றாயா அல்லது நீ வேறு யாரையாவது வணங்கி கொண்டிருக்கின்றாயா என்று உனக்கான ஒரு சிந்தனையை கொடுப்பதற்காக இந்த அம்மா நான் வந்திருக்கின்றேன். அதாவது நம்மை சுற்றி வந்து நமக்கு நல்லது செய்கின்ற தெய்வங்களை நீ வணங்குகின்றாய் என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிடும். இல்லாது போனால் நீ வணங்குவது ஒருவரையும் உனக்கு நல்லது செய்ய உன்னை தேடி வருவது இன்னொருவராகவும் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாவது சாத்தியம்தானே. அதனால் என் குழந்தையே, இன்று உன் அம்மா என்னிடத்தில் இருந்து இந்த செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் நல்லது நினைப்பது யார், உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த 2 தெய்வங்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் நீ வணங்கிய தெய்வம்தான் உன்னை காப்பாற்றியது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த 2 தெய்வங்களும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இவர்களை நீ வணங்குவதும் அவர்களின் பெயரை சொல்லும் பொழுது உன் மனதிற்கு தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும். இல்லை, நான் சொல்வதும் நீ சொல்வதும் வேறுபாடாக இருக்குமானால் என் குழந்தை, இனியாவது அதை திருத்தி கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வங்களையும் நீ வணங்க மறந்து விடாதே. ஒரு பொழுதும் இவர்களை நீ விட்டுவிடக்கூடாது. தெய்வம் நம்மை தேடி வருகின்றது என்பது சாதாரணமான காரியமா? தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கின்றது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது விதி. அது இந்த அம்மா என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் விதியாகும். அதை ஒரு பொழுதும் நீ இல்லை என்றோ வேண்டாம் என்றோ சொல்லிவிட முடியாது அல்லவா? நமக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் என் குழந்தை, நீ விட்டுவிடாதே. அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக இன்று புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே நமக்கு நல்லது நினைக்கவில்லை, யாருமே நமக்கு எந்த நன்மைகளையும் செய்யவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என் பிள்ளை, உன்னை தேடி 2 தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்றால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கப் போகின்றது? இதுவே உனக்கான நிறைவையும் இதுவே
உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக உன் வாழ்க்கையில் இருக்கும். இந்த 2 தெய்வங்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டித் தருகின்றேன். என் பிள்ளை, நேற்று அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? வணங்கக்கூடாத தெய்வங்களை எல்லாம் வணங்கிவிட்டாய் என்று வணங்கக்கூடிய இவர்களை விட்டு விடுகின்றாய். ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் தொடர்ந்து வருகின்றது என்றவுடன் அங்கு ஓடவும் இங்கு ஓடவும், அவர்களை தேடவோ அவர்களிடம் பரிகாரம் செய்யவா, இங்கு கொண்டு பணத்தை கொட்டவா என்று நீ சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ செய்த தவறு இதுதான் என்று உனக்கு ஏற்கனவே உன் அம்மா நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? இன்று நான் சொல்லக்கூடிய இந்த 2 தெய்வங்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ வணங்கி நிற்க வேண்டிய தெய்வங்கள். இவர்கள் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன் முன்னால் தோன்றிவிட மாட்டார்கள். ஆனால் உனக்கான நன்மைகள் அத்தனையும் இவர்களிடத்தில் இருந்துதான் கிடைத்து கொண்டு இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் இவர்களிடத்தில் இருந்துதான் நீ பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்து என்ன எடுத்தது என்று யோசிக்கின்றாய். ஆனால் உனக்கு கொடுத்தது என்னவென்று நிச்சயமாக நான் உனக்கு நிறைவாக உன்னை தேடி வருகின்றேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலுமே என் பிள்ளைக்கான விஷயங்கள், என் குழந்தைக்கு சரியான ஏமாற்றங்களையும் ஏற்றங்களையும் சரியான இரக்கங்களையும் தந்து கொண்டு இருக்கின்றது. நீ என்றாவது நினைத்திருக்கின்றாயா நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கின்றது என்று? ஒரு நாளும் சிந்தித்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் சுற்றி வருகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் பற்றி மட்டும்தான் நீ அதிகமாக சிந்தித்திருக்கின்றாயே தவிர உன்னை தேடி வந்த நல்ல விஷயங்களை நீ ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விஷயத்தையும் அப்படித்தான் விட்டுவிடுவாயோ என்று உன் அம்மா நான் யோசிக்கின்றேன். ஏனென்றால் அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு புரியும் என்றால் என்றோ நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அடைந்திருப்பாய். ஆனால் ஒரு சில விஷயங்கள் உனக்கு ஏற்படுத்துகின்ற கஷ்டங்கள், ஒரு சில விஷயங்கள் உனக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கண்டு நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அதுதான் மிச்சம் அல்லவா? இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்க உன்னை நீ தயார்படுத்திக் கொள். என்றுமே நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தருகின்றேன் என்று நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றத்தான் இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அம்மா, இந்த தெய்வங்கள் யார் என்று சொல். எனக்கு பொறுமை இல்லை என்று சொல்கின்றாயோ? இதோ உனக்காக சொல்கின்றேன் என் குழந்தையே. முதலாவது தெய்வம் உன்னுடைய குலதெய்வம். அதாவது உன்னுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலுமே சரி, ஒருவேளை என் பிள்ளை உனக்கு குலதெய்வம் அந்த கருப்பண்ணன் நானாக இருக்கும் பொழுது அது நான் தான், இல்லை என்னுடைய குலதெய்வம் பெண் தெய்வம் அவர்கள் இவர்கள் என்று சொல்கின்றவர்களுக்கு அவர்களின் குலதெய்வம் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. இரண்டாவதாக, உன்னை சுற்றி நன்மையை கொடுத்து கொண்டிருப்பது தெய்வமானது அந்த திருச்செந்தூர் முருகன். அந்த அப்பன் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தவே இருக்கின்றார். திருச்செந்தூர் முருகன் நம்மை சுற்றி வருகின்றான் என்று சொல்கின்றார் என்று யோசிக்கின்றாயே? நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. பல காலமாகவே அவர்களிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்து நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அதுபோல அந்த வாராகி அம்மனும் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் உனக்கு துணையாக நிற்கின்றார்கள். உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை சுற்றியெல்லாம் வரவில்லை. ஆனாலும் உன் குலதெய்வமும் இந்த முருகப்பெருமானும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உடனடியாக நடத்திவிட வேண்டும் என்று தயாராக இருக்கின்றார்கள். அவர்களினுடைய வாழ்க்கையே
உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.